என்னது வாரிசு அரசியல் எதிர்த்து பிரச்சாரம் பண்ணவங்களும் 5 தலைமுறையா வாரிசு அரசியல் செஞ்சுட்டு இருக்கவங்களோட கூட்டணி வச்சவங்களும் ஒரே ஆளா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி வெரி ராங் ப்ரோ. அதுவும் காங்கிரஸோட கூட்டணி அமைச்சிட்டீங்க அப்படின்னு நல்லாச்சு கொடுத்துருவீங்களா என்ன? பாஜகவை விட படுமோசமானவங்க தான் இந்த காங்கிரஸ். இனிமேதான் அவங்களுடைய ஆட்டமே ஆரம்பமாக போகுது. ஏற்கனவே முதல் நாளே தாவேகாவுடைய ஆட்டம் படும் பயங்கரமா இருந்தது. ஒருவேளை நீங்க பாக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோல அதையுமே விரிவா சொல்றேன். கூடவே முதல் இடத்தை பிடிச்சோ முதலமைச்சர் ஆக முடியாத விஜயோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதை பத்தி எல்லாம் நீங்க ரொம்ப கவலைப்பட வேணாம். ஏன்னா பாஜக அதுக்கு வேற ஒரு திட்டத்தை கையில எடுத்திருக்காங்க. என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு முடிவுகளே வெளியானாலும் முதல் இடத்தை பிடிச்சாலுமே முதலமைச்சர் ஆக முடியாத விஜய்க்கு இன்னும் 11 இடங்கள் தேவைப்படுது. அதாவது பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்படக்கூடிய இடத்துல வெறும் 108 இடங்கள்ல தான் விஜய் கைப்பற்றிருக்காரு. அதுலயுமே 2 தொகுதியில விஜயை போட்டிட்டதுனால ஒன்னும் கேன்சல் ஆகி இப்ப 107 இடங்கள் தான் இருக்கு. அப்படி பார்த்தோம்னா இன்னும் 11 எம்எல்ஏக்கள் விஜய்க்கு தேவைப்படுறாங்க. இந்த இடத்துலதான் தங்கிட்ட இருக்கக்கூடிய அந்த 5 எம்எல்ஏக்களும் தானாவே கொடுக்கறோம்னு வாலண்டியரா வந்து மாட்டிருக்காங்க காங்கிரஸ். எந்த காங்கிரஸ் அப்படின்னு கேக்குறீங்களா? அதாங்க மோதிலால் நேரு, அதுக்கப்புறமா ஜவஹர்லால் நேரு, அதுக்கப்புறமா இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தின்னு பல தலைமுறைகளா வாரிசு அரசியல் செஞ்சுட்டு இருக்காங்க இல்லையா? அதே காங்கிரஸா இன்னைக்கு வாரிசு அரசியலை எதிர்த்து ஊரா ஒரு 10 இடங்கள்ல பிரச்சாரம் செஞ்ச விஜயோட தாவேகாவோட போய் இணைஞ்சிருக்காங்க. இதுல காங்கிரஸ சொல்லி எந்த குறையுமே கிடையாது. ஏன்னா தாவேகா தலைவர் விஜய் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படி. என்ன வாக்குறுதின்னு யோசிக்கிறீங்களா? நீட் விளக்குன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த நீட்டை முதலா கொண்டு வந்தது இந்த காங்கிரஸ் தான். இப்ப சமீபத்துல எஃப்சிஆர்ஏன்னு சொல்லிட்டு ஒரு மசோதாவை எதிர்த்து எல்லாருமே போராட்டம் செஞ்சுட்டு இருந்தாங்களே, அந்த எஃப்சிஆர்ஏ மசோதாவை முதலா எடுத்துட்டு வந்தது இந்த காங்கிரஸ் தான். அப்புறமா நாமக்கல்ல போயிட்டு கச்சத்தீவுன்னு கத்தி பிரச்சாரம் செஞ்சாரு இல்லையா? அந்த கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்ததோ இதே காங்கிரஸ் தான். இதை விட முக்கியமா போற இடத்துல எல்லாமே குடும்ப ஆட்சியை ஒழிக்கணும், திமுக ஆட்சியை ஒழிக்கணும், வாரிசு அரசியலை ஒழிக்கணும்னு கத்தி பிரச்சாரம் பண்ண அந்த வாரிசு அரசியல் இருக்கு இல்லையா? அந்த வாரிசு அரசியலை பல தலைமுறைகளா செஞ்சுட்டு இருக்கதோ இதே காங்கிரஸ் தான். இந்த காங்கிரஸோட தான் இப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் கூட்டணி அமைச்சிருக்காரு. இதுக்கு பேசாம பாஜகவோட பி டீமாவே இருந்திருக்கலாம் இல்லையா? ஏன்னா பாஜக விட படுமோசமானவங்க தான் காங்கிரஸ். பாஜக இப்போ செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாத்துக்குமே முன்னோடி, அதாவது விதை போட்டது. இப்போ சமீபத்துல கூட ஒரு செய்தி ஒண்ணு ரொம்பவே வைரல் ஆச்சு. ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க எல்லாருமே தாவேகாவுக்கு வாக்களிச்சாங்க அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் வந்து, உங்களுக்கு எல்லாம் விதை போட்டதே, உங்களுக்கு எல்லாம் சாப்பிடக்கூடிய சோறு போட்டதே திமுக தான், கலைஞர் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவு கோபம் புத்துட்டு வந்தது இல்லையா? அந்த மாதிரி பாஜக இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அத்தனை அட்டுழியங்களுக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தோம்னா இந்த காங்கிரஸ் தான். ஆனா பாஜக இவங்களோட கொள்கை எதிரி, காங்கிரஸ் இவங்களோட கூட்டணி கட்சி. அதுவும் வாரிசு அரசியல் செய்யக்கூடிய, நான் ஏன் இதை திரும்ப சொல்றேன் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சி கவிழ்ந்ததுக்கு முக்கியமான காரணம் விஜய் அவர்கள் எடுத்து வச்ச இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் ஒரு முக்கியமான காரணம் தான். இப்போ காங்கிரஸ் உள்ள போய் சேர்ந்துட்டாங்க இல்லையா? அது வந்து வெறும் 5 இடங்கள் மட்டும்தான் இருக்கு. பேலன்ஸ் பார்த்தா 6 இடங்கள் வந்து நமக்கு எப்ப தேவைப்படுது. இந்த 6 இடங்களையும் எப்படி நிரப்ப போறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. ஒரு பக்கம் விசிகாவை சேர்ந்த திருமாவளவன் அவர்கள் தாவேகாவுக்கு தாவுறதற்கான அந்த பேச்சுகள் எல்லாமே சமீப காலமா நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்த்தாலுமே விசிகால வெறும் 2 இடங்கள் தான் இருக்கு. பேலன்ஸ் 4 இடங்கள் நமக்கு இப்ப தேவைப்படுது. சிபிஐ 2, சிபிஎம் 2ன்னு 4 இடங்கள் பார்த்தாலுமே சிபிஎம் அதோட மாநில செயலாளர் இருக்கக்கூடிய சண்முகம் அவர்கள் வந்து, நாங்க எங்களுடைய ஆதரவு திமுகவுக்கு தான், ஸ்டாலின் அவர்களுக்கு தான் அவருமே சொல்லிட்டாரு. அப்போ சிபிஐ வீரபாண்டி அவர்கள் தான் அவருடைய நிலைப்பாடை எடுத்து சொல்லாம இருக்காங்க. அந்த 2 போனாலுமே பேலன்ஸ் 2 இடங்கள் அவருக்கு தேவைப்படுது. அந்த 2 இடங்கள் கிடைச்சாலுமே அது ஒரு தொங்கு, எப்போ எப்படி மாறுவோம் அப்படிங்கிற அந்த திக் நிலைமையில தான் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ஒரு 3-4 இடங்கள் ஆச்சும் இப்போ விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையா ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவைப்படுது. சோ இந்த இடத்துலதான் என்ட்ரி கொடுக்கிறாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி அதிமுக கூட்டணியில இருக்கக்கூடிய பாமக, அதாவது அன்புமணி பாமகவும் ஆதரவு நிலைப்பாடை இப்ப எடுத்து வச்சிருக்காங்க. ஏற்கனவே விசிகா இருக்கக்கூடிய இடத்துல பாமக இருக்காது, பாமக இருக்கக்கூடிய இடத்துல விசிகா இருக்காது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது இல்லையா? அந்த நிலைப்பாடு எல்லாமே தாவேகா, அதாவது மதசார்பற்ற ஒரு கட்சியோட கூட்டணி அப்படின்னு
அப்படின்னு வரும்போது சாதி மதம், இந்த சாதி மதம் எல்லாம் பார்க்காம தானே தாவேகாவுக்கு வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா? அதெல்லாம் உண்மையாக்குற மாதிரி விசிகாவும் பாமகவும் அவங்களுடைய கொள்கை நிலைப்பாடை விட்டுட்டு தாவேகாவுல போய் சேர போறாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இங்க கிளம்பி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்த்த அந்த மாற்றம் எப்படி இருக்கு தெரியுமா? மாற்றம் நம்பர் 1, விருந்துக்காக வெளியூர்ல இருந்து வந்த ஒரு 10 வயசு சிறுமி தெருவுல விளையாடிட்டு இருக்கிறாங்க. விளையாடிட்டு இருக்கக்கூடிய அந்த குழந்தைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்திருக்காரு. தாவேகாவுக்காக மாங்கு மாங்குன்னு ஓட்டு கேட்ட தாவேகாவுடைய ஆர்கே நகர் வட்ட செயலாளர் தினேஷ். இப்போ இந்த இடத்துல தினேஷ் நம்ம குறை சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா தினேஷ் அப்படிங்கிறது அவருடைய தனிமனித ஒழுக்கம் அப்படிங்கிறது இங்க எடுபடாது. ஏன்னா தினேஷ் இருக்கக்கூடிய அந்த கட்சியுமே, அந்த கட்சியை வழி நடத்தக்கூடிய அந்த கட்சி தலைவருமே ஆட்சியில இருக்கவங்களும் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அப்படி பார்த்தோம் அப்படின்னா, என்னதான் முதல் இடத்துல வந்து விஜய் அவர்கள் முதலமைச்சரா இன்னும் கையெழுத்து இடல அப்படின்னாலுமே விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிறது உறுதியாகிடுச்சு இல்லையா? அப்போ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தாவேகா தலைவர் விஜய் தான். இன்னைக்கு அந்த 10 வயசு சிறுமிக்கு பாலியல் சீண்டல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் விஜய் தான். பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அதுவும் குழந்தைகள் அவருடைய பிரச்சார வீரங்களுக்கு இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னா இதுதான் அவருடைய பாதுகாப்பா அப்படின்னு நம்ம ஒரு பத்திரிகையாளரை கேள்வி கேட்கணுமா இல்லையா? கேள்வி கேட்டுதானே ஆகணும். அடுத்து மாற்றம் நம்பர் 2, ராமநாதபுரத்துல கொட்டுற மலையில அங்க இருக்கக்கூடிய அந்த பேருந்து நிலையத்துக்குள்ள தாவேகாவினர் சுத்தி சுத்தி ஆட்டம் போட்டு அங்க ஒரு அட்ராசிட்டி செஞ்சு அதுல 6 பேரை கைது பண்ணிருக்காங்க. இதுதான் நீங்க எதிர்பார்த்த அந்த மாற்றம். விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே இந்த மாற்றம் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. சிக்னல்ல பைக் நிக்குது அப்படின்னா அப்படியே பைக்ல குதிச்சு குதிச்சு குதிச்சே பின்னாடி வருவோம் நாங்க. இதெல்லாம் ட்ரெண்ட், இதெல்லாம் ஒரு வைப். ஏன்னா வைப் வேணும் அப்படின்னு தானே தாவேகா அப்படிங்கிற கட்சியை வந்து நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த வைப் கூட இல்ல அப்படின்னா எப்படி? இதுதான் மாற்றம் நம்பர் 2. மாற்றம் நம்பர் 3, நடு ரோட்ல வச்சு ஆட்டோட தலைய வெட்டி அந்த ரத்தத்தை ரோட்ல போட்டு அதை பார்த்து ஒரு கொண்டாட்டம். இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, வட மாநிலங்கள்ல மனுஷங்களை வெட்டி அந்த தலையை வச்சு கொண்டாடுவாங்களோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைதான் இப்போ தமிழகத்துல ஏற்பட்டு இருக்கு. ஆட்டு தலையை வெட்டுறவங்களுக்கு நாளைக்கு மனுஷன் தலையை வெட்டுறதுக்கு எம்மாத்திரம் சொல்லுங்க. இதுவும் ரொம்ப தூரம் எல்லாம் இல்ல. ஏன்னா ராயபுரம் தொகுதியில முடிசூடா மன்னரா இருந்த ஜெயக்குமார பல ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல தோக்கடிச்ச மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் தாம் அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் எப்படி இருந்தது, அந்த மாற்றத்தை நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாள் எடுத்ததா ஐயா கேக்கே வெட்டுவாரு. வாள் எடுத்து கேக்கு வெட்டுறதும் நடு ரோட்ல ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை வச்சு கொண்டாட்டமும் செய்யறதுதான் மாற்றம் நம்பர் 3. இது ஒரு ட்ரெய்லர் மட்டும்தான், மெயின் பிக்சர் இன்னும் நிறையவே இருக்கு. இந்த மாற்றங்கள் எல்லாத்தையுமே நம்ம தமிழகத்துல தொடர்ந்து பார்க்கதான் போறோம். தமிழ்நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய உரிமையை கூட நம்ம இழக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னும் முதலமைச்சரே ஆகாத விஜயோட முதல் கையெழுத்து என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த கவலை எல்லாம் உங்களுக்கு வேணாம். ஏன்னா அதுக்கான திட்டத்தை பாஜக ரெடியா கையில எடுத்து வச்சிருக்காங்க. ஏன்னா மேற்கு வங்கத்துல பாஜகவை எதிர்த்த திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியும் தமிழகத்துல பாஜகவை எதிர்த்த திராவிட ஆட்சியும் சரிஞ்சிருக்கு. இப்ப அவங்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையுமே இந்த மாநிலங்கள் எடுத்துட்டு வர்றது ரொம்பவே சுலபமாயிடுச்சு இல்லையா? அந்த காரணத்தினாலதான் PM ஸ்ரீ திட்டத்தை தமிழகத்துக்குள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு நெருக்கடியை பாஜக கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த PM ஸ்ரீ திட்டம் இதை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆதரிக்கக்கூடிய NEP 2020 இந்த திட்டத்தையும் நம்ம ஏத்துக்கணும். அதுல இருக்கக்கூடிய மும்மொழி கொள்கையும் நம்ம ஏத்துக்கணும். அநேகமா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா இடக்கூடிய அந்த முதல் கையெழுத்து இந்த மும்மொழிக்காக கூட இருக்கலாம். ஏன்னா இதோடைய முன்னுதாரணமா தான் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் முஸ்தபா அவர்களும் விருதை மகள் அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்களுமே ஒரு சாம்பிள் ஷோ ஒண்ணு ஹிந்தில பேசி காமிச்சிருந்தாங்க. சோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்களுடைய மாற்றம் ரொம்பவே பிரமாதமா இருக்கு. இன்னும் அடுத்தடுத்த மாற்றங்களை தொடர்ந்து பார்ப்போம். இணைந்திருங்கள்.